டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி குறித்தும் கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி குன்னம். மாவட்டம் பெரம்பலூர், பாராளுமன்றம் சிதம்பரத்தில் வருது. இதில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 2,73,000. எஸ்ஐஆருக்கு பிறகு ஆண் வாக்காளர்கள் 1,28,000, பெண் வாக்காளர்கள் 1,31,000 இருக்கிறாங்க. அதாவது ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாக இருக்கிறாங்க. கடந்த 2021 இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் சிவசங்கர், திமுகவை சார்ந்தவர். அவர் இப்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்கிறார். 1,03,000 வாக்குகள் பெற்று தன்னை அடுத்து வந்த அதிமுக வேட்பாளரை வெற்றி கொண்டார். அதாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6,329 வாக்குகள். வாக்கு சதவீதம் அப்படின்னு நம்ம கணக்கிட்டோம்னா 47.43% கிடைத்திருக்கிறது. அதே 2016 அதிமுக இங்கே வெற்றி பெற்று இருக்கிறது. ஆர்.டி. ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2011 இதே சிவசங்கரும் இதில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஆகவே இந்த தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமானவர் சிவசங்கர் அப்படிங்கிறது தெரியுது. அவர் இப்பொழுது அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த முறை அவருக்கு சாதகமாக இருக்கிறதா, இந்த தொகுதி பாதகமாக இருக்கிறதா? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் திமுகவுடைய ஆட்சியை பற்றி எப்படி நினைக்கிறாங்க? இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏற்கனவே இங்கே தேமுதிக களம் கண்டு இருக்கிறது. இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். ஏதாவது அந்த தொகுதியில் மாற்றம் இருக்கிறதா? இது குறித்தெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். கள ஆய்வு செய்து நமக்கு தரவுகளை தர அங்கு காத்திருக்கிறார் திரு பிரகாஷ் அவர்கள். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். குன்னம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதிகள்லாம் ஆய்வு செஞ்சீங்க? குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டோம். நம்ம போகாத இடம் அப்படிங்கிறது இல்ல. இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்துறை ஒன்றியம், வேப்பூர் ஒன்றியம், ஆலத்தூர் ஒன்றியம் 3 பகுதிகளாக நாம பிரிக்கிறோம். இதுல செந்துறை ஒன்றியம் அரியலூர் மாவட்டத்துல வருது. இந்த பகுதியை கள ஆய்வு செய்யும் பொழுது இந்த பகுதியில 2 மிகப்பெரிய சிமெண்ட் தொழிற்சாலைகள் இருக்கிறது. இந்தியா சிமெண்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலைகள். இந்த பகுதியில சுண்ணாம்பு சுரங்கங்கள் இருக்கு. சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் அதிகமா கிடைக்குது. இந்த பகுதியை ஆய்வு செய்யும் பொழுது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்த பகுதியில அதிகமாக அந்த வன்னியர் சமுதாயத்தின் மத்தியில் ஒருவித எதிர்ப்பு அலை என்பது திமுகவுக்கு எதிராகவும் இருக்கிறது, எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராகவும் இருக்கிறது, சிவசங்கருக்கு எதிராகவும். இந்த தொகுதியை பொறுத்தளவு இப்ப நீங்க வேப்பூர்னு தெற்கு வடக்கு ஒன்றியங்கள் இருக்கிறது, அதே போல செந்துறையில இருக்குது. லப்பை குடிக்காடு ஒரு பேரூராட்சியாக இருக்கிறது. அங்க யார் இருக்கா? இப்ப நீங்க ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏதாவது ஒரு ஒன்றியம் இப்படி இருக்கிறது மாதிரி இன்னொரு ஒன்றியம் வேறு மாதிரியாக இருக்குங்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள் எப்படி, எந்த எண்ணிக்கையில இருக்காங்க? அதாவது இப்ப செந்துறை ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்க முதல்ல மெஜாரிட்டி வன்னியர்கள் தான். வன்னியர்களுக்கு அப்புறம் பட்டியல் சமூகம், அதற்கு பிறகு வெள்ளாளர் சமூகங்கள் இருக்காங்க. வெள்ளாளர் சமூகங்கள், கோனார் சமூகங்கள் குறைவான அளவுல தான் இருக்காங்க. ஆனா இந்த செந்துறை ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தீர்மானிப்பது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகளும் தான். செந்துறை பொறுத்தளவு கணிசமான அளவு முஸ்லிம்களும் இருக்கிறாங்க இல்லையா? செந்துறை டவுன்ல இருக்காங்க. அது அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு 100 குடும்பம் இருப்பாங்க, ஒரு 100ல இருந்து 150 குடும்பம் இருப்பாங்க. பட் அவங்களுடைய வாக்குகள் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே போல வேப்பூர் ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வேப்பூர் ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் உடையார்களின் வாக்குகள் அதிகம். உடையார்களும் வன்னியர்களும் கணிசமா இருப்பாங்க. ஒரு ஊர்ல உடையார் இருந்தாங்கன்னா இன்னொரு ஊர்ல வன்னியர் இருப்பாங்க. அதே போல கோனார் சமூகமும் கணிசமா இருப்பாங்க. அப்படியே ஆலத்தூர் கிழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுலயும் வேப்பூர் மாதிரியே சேம் தான். ஒரு ஊர் உடையார் இருப்பாங்க, ஒரு ஊர்ல வன்னியர்கள் இருப்பாங்க. இப்போ அடுத்ததா லப்பைக்குடிக்காடு பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 95% முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னா மினி, அதாவது குட்டி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஏரியாவுல அந்த லப்பைக்குடிக்காடு பகுதியில நீங்க போய் கேட்டீங்கன்னா, அது குட்டி பாகிஸ்தான் ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க. அந்த லப்பைக்குடிக்காடு முழுக்க முஸ்லிம்களால் நிறைந்த பகுதி. அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் அந்த இந்துக்களுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு.
சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு சலூன் கடைக்காரர்கிட்ட போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. நீங்க வந்து பிஜேபில இருக்கீங்களா, ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சலூன் கடையிலேயே போய் மிரட்டினது, அது சம்பந்தமான வீடியோக்கள்லாம் வெளியாச்சு. அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க வந்து பாமக வாக்கு வங்கியாகவும் இல்ல, அதே நேரத்துல விசிகாவாகவும் இல்ல. அவங்க வந்து பாஜக ஆதரவாளர்களாக அந்த பகுதியை சுற்றி அதிகமா இருக்காங்க, நம்முடைய இந்துக்கள். இப்ப வந்து அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆலத்தூர் ஒன்றியம் சொல்லிட்டோம். அங்க வந்து உடையார்கள் இருக்காங்க. அதே நேரத்துல கோணார்களும் ஆலத்தூர் ஒன்றியத்துல இருக்கிறாங்க. இதுதான் வந்து சமூக ரீதியான வாக்குகள் அப்படிங்கிறது. இந்த பகுதியில வந்து கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் சுத்தமா கிடையாது. ஏதாவது மிஞ்சி போனா ஒரு 500 வாக்குகள் இருக்கும், அவ்வளவுதான். இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அதிகம் அப்படின்னு சொன்னேன். ஆண் வாக்காளர்கள் சற்று அதிகம் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? ஆளும் அரசாங்கத்தை குறித்த ஒரு பார்வை எப்படி இருக்கு? அதாவது குன்னம் சட்டமன்ற தொகுதியில திமுகவிற்கு மிகப்பெரிய பலம் சேர்க்க போவதே பெண் வாக்காளர்கள் தான். ஏன் அப்படின்னா, இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெண் வாக்காளர்களுக்கு அதிகமாக இந்த உதவித்தொகை போய் சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து துறை அமைச்சராக சிவசங்கர் இருக்கிறதுனால எந்தெந்த ஊர்ல எல்லாம் பேருந்து வசதி இல்லையோ அந்த ஊர்ல எல்லாம் ஒரு பஸ் விடுறாரு. அதுல குறிப்பு என்ன அப்படின்னா, பெண்களுக்கான இலவச பேருந்து இருக்கு இல்லையா, அந்த இலவச பேருந்துகள் தான் இவர் அதிகமா விட்டிருக்காரு இது வரைக்கும். இவர் எத்தனை பேருந்துகள் வந்து புதிதாக இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்காரோ அதுல 100க்கு 90 பேருந்துகள் பெண்களுக்கான இலவச பேருந்துகள் தான். அவர் பெண்களின் வாக்குகளை குறிவைத்து தான் இந்த இலவச பேருந்துகளை அதிகமா விடுறாரு. நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா 6 பஸ் விட்டிருக்காரு. நேத்து ஒரு 6 பஸ், முந்தா நாள் வந்து ஒரு 12 பஸ் விட்டிருக்காரு. செந்துறை அந்த சரௌண்டிங்ல, அதே போல அரியலூருக்கும் சேர்த்து விட்டிருக்காரு. இப்படி பெண்களின் வாக்குகளை குறிவைத்து இலவச பேருந்து சேவையை அவர் அதிகமா கொடுக்கறதுனால இந்த பெண்களின் வாக்குகள் கணிசமாக திமுகவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் மத்தியில வந்து சிவசங்கருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதையும் நான் சொல்லிடணும். குன்னம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர் வாக்குகள் எந்த எண்ணிக்கையில் இருக்குது? அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பாமக, விசிக அது 2ல தான் அதிகமான இளைஞர்கள் இருப்பாங்க. அதே போல வந்து இப்ப உடையார் சமூகத்துல இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிமுகவுல இருப்பாங்க. அப்போ உடையார் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவுல அதிகமா இருப்பாங்க. அப்புறம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இவங்க பாமகவுல இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் சேரும் பொழுது அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும். அதே போல வந்து விஜய்க்கும் வந்து கணிசமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு இந்த பகுதிகளில். அதுவும் வந்து வேப்பூர் பகுதிகளில் வந்து விஜய்க்கு வந்து கணிசமான ஆதரவு உண்டு. செந்துறையில வடக்கு ஒன்றிய பகுதிகளில் விஜய்க்கு ஆதரவு அதிகமாவே இருக்கு. நாம் தமிழருக்கும் வந்து அதிகமான ஆதரவு இருக்கு. அதுவும் செந்துறை ஒன்றியத்துல நாம் தமிழருக்கு நிறைய ஆதரவு இருக்கு. இப்போ இங்கே குன்னம் தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் 2 இருக்குது. அது அது மட்டும் அல்லாமல் சுண்ணாம்பு அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஆலைகள் கூட இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதற்கான மூலப்பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடமாகவும் இது இருக்குது அப்படின்னீங்க. இது இல்லாமல் அங்கே வேற என்ன தொழில் இருக்கு? அதை எதை மக்கள் நம்பி இருக்கிறாங்க? அதாவது குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது செந்துறை ஒன்றியம். அது வந்து அரியலூர் மாவட்டத்துல வந்துடும். அதே போல வந்து அந்த செந்துறை ஒன்றியத்துல வந்து அந்த சிமெண்ட் ஃபேக்டரி இல்லாம முக்கியமாக வந்து முந்திரி விவசாயம் அப்படிங்கிறது இருக்கு. செந்துறை ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் 90% முந்திரியை நம்பிதான் இவங்க இருக்காங்க. அதனால இந்த முந்திரி உடைக்கும் தொழிற்சாலை அரசாங்கம் கொண்டு வரணும். அதே போல அந்த முந்திரி சம்பந்தமான சில இந்த கமிட்டி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய விற்பனை கூடம் எல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செந்துறை பகுதிகளில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து அங்க பெரிய தொழில் இல்ல. சிமெண்ட் ஃபேக்டரி, இன்னொன்னு முந்திரி விவசாயம். வேப்பூர் ஒன்றியம் இந்த பகுதியில வந்தோம் அப்படின்னா, வேப்பூரை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோளமும் பருத்தி அதிகமா இருக்கும். பருத்தி அதிகமா இருக்கும். 2வது இடத்துல மக்காச்சோளம் இருக்கும் வேப்பூர் ஒன்றியத்துல. அங்க வந்து தொழில்லாம் கிடையாது. அதே போல ஆலத்தூர் கிழக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளம் அதிகமா இருக்கும், பருத்தி 2வது இடத்துல இருக்கும். இப்ப இந்த பகுதிகள் வந்து நெல் விளையிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். நெல் இல்ல. சோ இதை நம்பிதான் வந்து இந்த பகுதி மக்கள் இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2011 துரை காமராஜ் தேமுதிகலேருந்து நின்னாரு. அவருக்கு கிட்டத்தட்ட 58,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதே போல் ஐஜேகே சார்பாக ஜெயசீலன் நின்னார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உடையார் வாக்குகள் கிட்டத்தட்ட 13,735 வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்கு. இப்பொழுது தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கு. ஐஜேகே
அதிமுக கூட்டணியில இருக்குது. இது எந்த வகையா ஒரு தாக்கத்தை அங்க ஏற்படுத்தும்? இல்ல அதாவது தேமுதிகவை பொறுத்த வரையும் விஜயகாந்துக்கு முன் விஜயகாந்துக்கு பின் அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கணும். விஜயகாந்த் இருக்கும் பொழுது அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது இப்ப வராது. அது வந்து கிட்டத்தட்ட 90% குறைஞ்சிருச்சு அப்படிங்கறது அர்த்தம். அதனால வந்து தேமுதிகவை கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அதுவும் இந்த ஏரியாவுல குறிப்பா வந்து இந்த ஏரியாவுல இந்த உடையார் சமூகம், வன்னியர் சமூகம் இவங்க 2 பேருடைய வாக்குகள் தான் வந்து இங்க வெற்றியை தீர்மானிக்கும். அதே நேரத்துல இவங்க 2 பேருடைய வாக்குகள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பக்கமா போகும்பொழுது அது யாருக்கு போகுதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்ல இந்த 2 சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து பிளவுபடுது அப்படின்னா அந்த இடத்துல பட்டியல் சமுதாய மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? செந்துறை ஒன்றியத்துல வன்னியர்கள் வாக்கு அதிகம். இந்த வேப்பூர், ஆலத்தூர் பகுதிகளில் உடையார் வாக்குகள் அதிகம். 2ம் சேரும் பொழுது அங்க வந்து ஒரு மாற்றம் வரும். இங்க பிளவுபடுத்தக்கூடிய இடத்திலே விஜய் இருக்கிறாரா இந்த தொகுதியில? அது விஜயை பொறுத்த வரைக்கும் பிளவுபடுத்தக்கூடிய இடத்துல நிச்சயமா இருக்கார். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன் அப்படின்னா இளம் தலைமுறை, அதாவது இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள்ல வந்து ஒரு 90% விஜய் பக்கம் தான் இருக்காங்க. ஒரு 10% வேணா பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டு ஓட்டு போடுவாங்க. திமுகவோ, அதிமுகவோ, பாமக, விசிகான்னு பாருங்க. 90% விஜய் தான். ஏன்னா அவங்களுக்கு விஜய் தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பல தொகுதிகள்ல வந்து இந்த 18 to 25 நீங்க 90% விஜய் தான். நீங்க அது வந்து அதை யோசிக்கவே வேண்டாம். எல்லா தொகுதியிலையும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஆனா இந்த தொகுதிகள்ல வந்து கொஞ்சம் விஜயோட தாக்கம் குறைவுதான். ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவுல வந்து பாமக, விசிக வந்து ரொம்பவே பலம். குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர் இந்த 2 மாவட்டம் இருக்கு இல்லையா, அரியலூர், பெரம்பலூர். சோ இந்த பகுதிகள்ல பாமக, விசிக பலமா இருக்கிறதுனால மத்த மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கான ஆதரவு வந்து இந்த பகுதிகளில் சற்று குறைவு. இப்ப நீங்க வன்னியர் வாக்கு, உடையார் வாக்கு இது வந்து சிந்தாமல் சிதறாமல் யாருக்கு விழுகுதோ அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறீங்க. சிவசங்கர் அவரும் வந்து ஒரு ப்ராமினன்ட் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் அமைச்சராகவும் இருக்கிறார். பெரிய அளவு அவர் மீது அந்த பகுதியில் அதிருப்தி இல்லை அப்படிங்கும் பொழுது வன்னியருடைய வாக்குகள் பிளவுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே. அப்படின்னா அங்க டிசைடிங் ஃபேக்டரா யார் இருப்பா? அதாவது குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிவசங்கர் மேல அதிருப்தியில் இருக்கிறது அவருடைய சொந்த சமூகம் தான். உடையார் சமூகத்தினர் யாருமே சிவசங்கர் மேல அதிருப்தியில கிடையாது. ஏன் சொந்த சமூகம் வந்து அவர் மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா, இவர் எம்எல்ஏ ஆன புதுசுல இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மீடியால பேசிட்டாரு. ஒரு ஊடகத்துல, தனியார் ஊடகத்துல போயிட்டு இவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அங்க பேசும் பொழுது வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமா இவர் வந்து பேசிட்டாரு. அது வந்து கொடுக்க முடியாது அப்படிங்க, அதுக்கு எதிராக பேசிட்டாரு. சோ அது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாளையை உருவாக்குச்சு. அதை சரி கட்டுறதுக்கு தான் இப்ப வந்து பஸ் விட்டுக்கிட்டே இருக்காரு. தினம் 4 பஸ் விடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வன்னியர் சமுதாய மக்களிடையே வந்து ஒரு கோபம் வந்து இவர் மேல இருக்கு. அந்த கோபத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப கடைசி நேரத்துல எல்லா நல்லதையும் செஞ்சு அதை ஈடுகட்ட பாக்குறாரு. ஆனால் வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் அவருக்கு செல்லாது, அவருக்கு போகாது. அவருக்கு நிச்சயமாக செந்துறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய வாக்குகள் மட்டும்தான் சிவசங்கருக்கு போகும். வன்னியர் சமுதாய வாக்குகள் மிஞ்சி போனா ஒரு 30% போகும். ஆனா ஒரு 70% அப்படிங்கிறது போகாது. அதனால வந்து உடையார் சமூக வாக்குகள் அதிகமாக சிவசங்கருக்கு போகும். இப்ப இந்த முறை அவர் மீண்டுமே சிவசங்கர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவர் மீது பெரிய அளவு அதிருப்தி இல்லாதவரை என்னென்னலாம் அவர் மீது குறையாக அந்த மக்கள் சொல்றாங்க? இப்போ நீங்க சொல்றீங்க அங்க எல்லாருக்குமே அந்த மகளிர் பேருந்து அதற்கான வசதியை அவர் பண்ணி கொடுத்துட்டாரு, மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருச்சு, மற்ற எல்லா திட்டங்களும் அந்த ஊர் மக்களுக்கு போய் சேர்றது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அமைச்சராகவும் இருக்கிறாங்க. இதையும் தாண்டி அவர் என்ன வாக்குறுதி சொன்னாரு, என்ன செய்யல? அப்பார்ட் ஃப்ரம் வன்னியர் இடஒதுக்கீடு அவர் எதிர்த்தாரு, அந்த சமுதாய மக்கள் கோபமா இருக்காங்க. அது இல்லாமல் அவர் மீது குற்றச்சாட்டுன்னு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அதாவது இப்ப அவர் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, செந்துறை நகரம் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் நகரமா மாறல. அது வந்து பஞ்சாயத்து லெவல்ல தான் இருக்கு. ஆனா ஒரு பேரூராட்சிக்கு தகுதியான ஒரு ஊர், பேரூராட்சியாக தரம் உயர்த்ததுக்கு தகுதியான ஊர், அதை வந்து பேரூராட்சியா தரம் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இவர் வந்து வாக்குறுதியும் கொடுத்தார் 2021ல. ஆனா அதை செய்யல. அதற்கு பதிலா இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவருடைய சொந்த வீடு ஆண்டிமடத்துல இருக்கு. ஆண்டிமடம் வந்து பேரூராட்சியா தரம் உயர்த்துவதற்கு அனைத்து வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
அப்ப அவர் மேல வந்து செந்துறை பகுதி மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய ஊர் ஆண்டிமடத்தை பேரூராட்சியா மாத்துறதுக்கு இவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஓட்டு போட்டது செந்துறை பகுதி மக்கள் தான். அவர் ஒன்னும் ஆண்டிமடத்துல நின்னு எம்எல்ஏ ஆகல. சோ செந்துறை பகுதியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு முடியாம இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப சமீப காலமா ஆண்டிமடத்துல இருந்து ஒரு எஸ்சிடிசி சொகுசு பேருந்துலாம் சென்னைக்கு தனியா விட்டிருக்காரு. அதே போல வந்து பேரூராட்சியாக தரம் உயர்த்துவது கவர்மெண்ட் கெசட்ல ஏத்திட்டாங்க. ஆண்டிமடம், திருமானூர் ஆகிய 2 ஊர்களை வந்து திருமானூர் வந்து அரியலூர் தொகுதியில வரும். இந்த 2 ஊர்களையும் பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு அரசாங்க கெசட்ல ஏத்தியாச்சு. உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சது அப்படின்னா 2 ஊரும் பேரூராட்சியா மாறிடும். இப்போ இந்த பகுதி மக்கள் கோரிக்கை என்னன்னா, சம்பந்தமில்லாத அரியலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய திருமானூரை பேரூராட்சியா ஆக்கிட்டீங்க. ஆண்டிமடம் ஊரை வந்து பேரூராட்சியா மாத்திட்டீங்க. ஆனா உங்களுக்கு வாக்களித்த செந்துறையை வந்து நீங்க வந்து பேரூராட்சியாக தரம் உயர்த்தல. அது வந்து இந்த பகுதியில மிகப்பெரிய கோபம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த முந்திரி சம்பந்தமான ஃபேக்டரி அது வந்து ரொம்ப வருஷ கோரிக்கை இந்த பகுதி மக்களுக்கு. அதே போல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி செந்துறையில கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பெரம்பலூர் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேப்பூர் ஒன்றியத்துக்கு வேப்பூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஆலத்தூர் ஒன்றியத்துக்கு கொலக்காநத்தம்ங்கிற ஊர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. பெரம்பலூருக்கு பெரம்பலூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. வேப்பந்தட்டைக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஆனா இங்க அரியலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஒன்றியத்திலயும் ஆர்ட்ஸ் காலேஜே கிடையாது. ஒரே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் 2 ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு அரியலூர், இன்னொன்னு ஜெயங்கொண்டம். 2ம் அந்த நகராட்சியில மட்டும்தான் இருக்கு. செந்துறை ஒன்றியத்துக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. ஆண்டிமடத்துக்கு கிடையாது. பழூர் ஒன்றியத்துக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. திருமானூர் ஒன்றியத்துக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. சோ இந்த பகுதி வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தேவை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ செந்துறை பகுதிகள்ல அது ஒரு பெரிய பிரச்சனை. முக்கியமா வந்து சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஆதரவா செயல்படுறாரு சிவசங்கர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இங்க ஓடிட்டு இருக்கு செந்துறை பகுதிகள்ல. சோ சிமெண்ட் தொழிற்சாலைகளுடைய அந்த கனரக வாகனங்கள் பிரச்சனை, அந்த விஷயத்துல வந்து சிவசங்கர் மக்களுக்கு ஆதரவா இல்ல. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு அமைச்சராக இருந்து இப்போ நீங்கள் சொன்னது நிறைய பஸ் வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு தேவையானது அனைத்தையும் செய்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த வாக்குகளை டார்கெட் பண்ணி தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிங்க. இப்பொழுது அந்த சிவசங்கருக்கு டஃப் ஃபைட்டு அப்படின்னு கொடுக்கணும்னா அதிமுகவில் அவர் அளவுக்கு மிக பிரபலமான இது ஏற்கனவே ஆர்டி ராமச்சந்திரன் இருக்காரு. இப்பொழுது அவர் தான் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு யாராவது அதிமுக அந்த கூட்டணியில ஒரு பிரபலமான தலைவர்கள் யாராவது நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆர்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருக்கு. அதனால வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா சிவசங்கரை வீழ்த்துவதற்கு அதிமுக என்ன செய்யணும் அப்படின்னா, உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக குன்னத்தில் நிறுத்தினால் அந்த இடத்தில் சிவசங்கரை வீழ்த்தலாம். ஏன்னா சிவசங்கருக்கு போகக்கூடிய அந்த உடையார் சமூக வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த பக்கம் தள்ளலாம். சோ அப்படி தள்ளணும் அப்படின்னா சிவசங்கர் அவர்கள் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சிவசங்கருக்கு நிகரான வேட்பாளர் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ். சிவசங்கர் பிரபலமான ஃபேஸ் இல்லையா. யாரை கேட்டாலும் திமுக அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு சிவசங்கர்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு பேரு பிரபலம் இருக்கு அவருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. சோ ஒரு நல்ல ஒரு பலமான வேட்பாளரை நிப்பாட்டலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஐஜேகேவுக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம். இந்திய ஜனநாயக கட்சி நம்ம பாரிவேந்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய கட்சிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த உடையார் சமூக வாக்குகள் அப்படியே அவர் பக்கம் போகும், சிவசங்கருக்கு போகாது. ஏன்னா வன்னியர் வாக்குகள்ல வன்னியர் மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் வன்னியர் வாக்குகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சிவசங்கருக்கு போகாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க எல்லாரும் பாமகவில் இருக்காங்க. செந்துறை ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் 90% வன்னியர்கள் பாமகவில் இருக்காங்க. நான் இது டேரக்டா சொல்லிடுறேன். செந்துறை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் 90%. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? நல்லா சேர்ந்திருக்குங்க. அதாவது செந்துறை பகுதியும் சரி, இந்த வேப்பூர், ஆலத்தூர் பகுதிகளிலும் நிறைய போய் சேர்ந்திருக்கு. மக்களுக்கும் தெரியுது மத்திய அரசு திட்டம் தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம செந்துறை பகுதியில வந்து பாஜகவுக்குன்னு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதே போல வேப்பூர் பகுதிகளிலும் அந்த ஆலத்தூர் பகுதியிலும் பாஜகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வந்து இந்த பகுதிகளில் இருக்கு. அது எதனால வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அங்க போய் சேர்ந்ததுனாலதான் வந்துச்சு. இப்ப இங்க மற்ற ஏரியாவுல வந்து நிறைய உருட்டுறாங்க பாத்தீங்களா திமுக காரங்க. இந்த வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் எல்லாம் நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி நிறைய போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த ஏரியாவுல எடுபடல. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யறாங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சோ பாஜக ஆதரவு இந்த தொகுதியில வந்து நிறையவே இருக்கு. அதுக்குன்னு வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கணிசமாக இருக்கிறது. கடைசியாக இந்த தொகுதியை பொறுத்தளவு
செந்துரை வந்து இந்த குன்னம் தொகுதியிலே சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. எதனால சேர்க்கப்பட்டது? அதற்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ஆக்சுவலா வந்து அது ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, அத சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த 1990கள் காலகட்டத்துல பாமக வந்து ரொம்ப வலுவா இருந்தாங்க வட மாவட்டங்கள்ல. இந்த பாமகவோட ஓட் பேங்க உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே எல்லாம் இந்த பாமகவுக்கு வன்னியர் வாக்குகள் அதிகமா விழுதோ அந்த தொகுதியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்துகளை வந்து அப்படியே இன்னொரு தொகுதியோட சேர்த்துடுறது. அந்த வன்னியர் வாக்குகளை உடைச்சு அந்த ஏரியாவை கொண்டு போய் வேற தொகுதியில சேர்க்கிறது. இந்த மாதிரியான வேலைகளை வந்து தொகுதி சீரமைப்புங்கிற பேர்ல திமுக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் இவங்களுக்கு வந்து அந்த ஆண்டிமடம் தொகுதி வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆண்டிமடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆண்டிமடம் ஒன்றியமும் வன்னியர்கள் மெஜாரிட்டி, செந்துறை ஒன்றியமும் வன்னியர்கள் மெஜாரிட்டி ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆண்டிமடம் தொகுதி. குரு வந்து ஜெயிச்சுட்டே இருந்தாரு தொடர்ச்சியா. குருவை தவிர வேற யாரும் அங்க ஜெயிக்க முடியாது ஆண்டிமடத்துல. அப்ப இந்த ஆண்டிமட தொகுதியே இருக்கக்கூடாது அப்படின்னும் திமுக நினைச்சாங்க. அதற்கு சாதகமாகத்தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தையும் அரியலூரையும் 2 மாவட்டமா தனித்தனியா பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அரியலூர்ல வந்து 3 தொகுதி வந்துரும், பெரம்பலூர்ல 1 தொகுதி தான் வரும். இத காரணம் காட்டி நம்ம ஆண்டிமடம் தொகுதியை கேன்சல் பண்ணிட்டு குன்னத்துக்கு தொகுதியை கொடுத்துடலாம். அப்ப மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பும் வராது. கேட்டா இல்ல பெரம்பலூருக்கு 1 தொகுதி தான் இருக்கு, அதனால வந்து இன்னொரு தொகுதி வேணும், அதனால ஆண்டிமடத்தை கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்லிடலான்னு இவங்க திமுக வந்து ஒரு கணக்கு பண்ணி தான் இவங்க அரியலூர் மாவட்டத்தையே பிரிச்சது. இவங்க அரியலூர் மாவட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணமே அந்த ஆண்டிமடம் தொகுதியை கேன்சல் பண்ணணுங்கிறது தான். அது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து ரகசியமா அரசியல் நகர்வுகள். வட மாவட்டங்கள்ல நிறைய பாமக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பல தொகுதிகளை வந்து இவங்க உடைச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் வந்து இந்த ஆண்டிமடம் தொகுதியை கேன்சல் பண்ணிட்டு ஆண்டிமடம் ஒன்றியத்தை ஜெயங்கொண்டத்துல சேர்த்துட்டாங்க. செந்துறை ஒன்றியத்துல வந்து குன்னத்துல சேர்த்துட்டாங்க. இப்ப குன்னத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது செந்துறை ஒன்றியத்துல வன்னியர்கள் வாக்குகள் குறைவு. அதாவது ஏன்னா குன்னத்துல உடையார் வாக்கு அதிகம். சரிங்களா? அப்ப உடையாரோட வன்னியரை கம்பேர் பண்ணும்போது உடையார் வாக்கு தான் அதிகம். அதனாலதான் அந்த வன்னியர் பெல்ட்டை உடைக்கணும், அவ்வளவுதான். இதை திமுக தான் செய்ததுன்னு அந்த மக்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க அது ஒரு ரகசியம் தெரியாது. சொல்லிட்டீங்க. அதுதான் இந்த தெரியாது, நிகழ்ச்சிக்கு தெரியாது. பிறகு தெரியுமா? இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. தெரியல. இப்ப ஆனா நீங்க வந்து பாமகல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ம். பாமகல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும். அதுல பின்னணி காரணம் வந்து ராசா வேலை பண்ணது. இதற்கான சூத்திரதாரி ராசா அப்படிங்கிறீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எல்லா ஒன்றியங்களையும் நீங்க பயணிச்சிருக்கீங்க, கள ஆய்வு செய்திருக்கீங்க. இங்க வந்து விஜய் ஃபேக்டர் அது எத்தனை சதவீத வாக்குகள் இங்க வாங்குவார்? விஜயை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல பெண்களின் வாக்குகள் கொஞ்சம் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் பெண்களின் வாக்குகள். அதை வைத்து பார்க்கும் பொழுது மொத்த வாக்காளர்கள்ல ஒரு 28%, 28, 30% விஜய்க்கு போகும். பெரிய அளவு நீங்க சொல்றீங்க பர்சன்டேஜ். ஆமா, ஒரு 27, 28 அந்த ரேஞ்ச் அப்படி போகும். ஏன் அப்படின்னா இங்க பாமக விசிக்க பலமா இருக்கு. அதனால வந்து அதிகப்படியா வாக்குகள் உடையாது. சோ இளைஞர்கள் வாக்குகள் நிச்சயமா இங்க வந்து ஒரு 25% இருக்கும் இந்த தொகுதிகள்ல. அந்த 18ல இருந்து 25க்குள்ள அவங்க அப்படியே விஜய்க்கு தான் போவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றது. அப்படி போகும்பொழுது ஒரு 27% இந்த தொகுதியுடைய வாக்குகள் விஜய்க்கு போகும். இது முதற்கட்ட சர்வே நம்ம கள ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இன்னும் இப்போ தேர்தல் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் வேட்பாளர்கள் யாருன்னு அறிவிக்கலை. ஆனால் திமுக சார்பில் அநேகமாக சிவசங்கர் நிற்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அதிமுக தரப்பில் யார் நிற்க போகிறாங்கன்னு தெரில. உங்களுடைய கள ஆய்வு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் சொல்லுது? யாருக்கு எட்ஜ் இருக்கு? இப்போதைக்கு சிவசங்கர் ஒரு படி மேலதான் இருக்காரு. அவரை வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா அவருக்கு சமமான ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமா சிவசங்கரை வீழ்த்தலாம். வீழ்த்த முடியாதுன்னு சொல்லல. அவரை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு நிகரான ஒரு நல்ல வேட்பாளரை போட்டோம் அப்படின்னா நிச்சயமா சிவசங்கரை வீழ்த்த முடியும். ஆனா அதை அதிமுக தலைமை முடிவு பண்ணணும். கூட்டணி கட்சி கொடுக்கணுமா இல்ல அவங்க வேட்பாளரை நிப்பாட்டணுமா அப்படிங்கிறது தான். சோ சிவசங்கர் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளரை பொறுத்துதான் இருக்கு. ஆக மொத்தம் இந்த தொகுதிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான் நான் சொல்லுவேன். அதாவது திமுகவினுடைய எதிர்ப்பும் அதிகமா இருக்கு, சிவசங்கருடைய ஆதரவும் அதிகமா இருக்கு. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிவசங்கர் ஜெயிச்சாலும் சரி அல்லது அதிமுக பாஜக கூட்டணிறாங்களே இவங்க ஜெயிச்சாலும் சரி, யாரு ஜெயிச்சாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாங்க.
மிக குறைவான வாக்கு வித்தியாசம், ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு அந்த வித்தியாசத்துலதான் வெற்றி என்பது வரும். யார் ஜெயிச்சாலும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். விஜய் வந்து ஏதாவது மேஜிக் பண்ணாருன்னா சிவசங்கர் தோக்கலாம். இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்போ வரக்கூடிய எம்எல்ஏ அவர் அதிமுகவா திமுகவா 50-50 சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வரவர்கள்ட்ட அவங்க என்ன கோரிக்கையை இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க வைக்கிறாங்க? அதாவது குன்னம் தொகுதியில வந்து ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியம் இருக்கு. அந்த ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியத்துல ரெண்டு முக்கியமான இடங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொட்டரை நீர்த்தேக்கம். இந்த கொட்டரை நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம், டேம். மருதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு டேம். இந்த டேம் வந்து அதிமுக ஆட்சியில கட்டும் பொழுது சுற்றுலா தலமாகவும் மாற்றி அதிகப்படியான நீரை சேமித்து வைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய டேமா கட்டியிருந்தாங்க. ஆனா கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி காலத்துல அந்த டேமை வந்து சரிவர பராமரிக்கிறதுனால அந்த டேமை சுத்தி சீமை கருவேல மரங்கள் முளைத்து அந்த டேமே வந்து இன்னைக்கு மக்கள் போக முடியாத நிலைமைக்கு மோசமான ஒரு இடமா வந்து மாறி இருக்கு. அதாவது சமூக விரோதிகள் நடமாடக்கூடிய ஒரு இடமாக அந்த டேம் வந்து மாறி போச்சு. சுற்றுலா பயணிகளும் அந்த டேமுக்கு போக முடியல. அந்த டேம் வந்து மிக முக்கியமான டேம் அந்த பகுதிகளில். இப்போ வந்து இந்த குன்னம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ சிவசங்கர் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த தொகுதியில வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத விஷயங்கள் என்னன்னா, இந்த தொகுதியில இன்னும் என்னென்ன மக்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன திட்டங்கள் எதிர்பார்க்கறாங்க? இந்த குன்னம் தொகுதியில் வந்து மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற சிவசங்கர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. என்னவென்றால் கொட்டடை ஆதனூர் டேம் பல ஆண்டு காலமாக வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதே போல மக்களுக்கு கரும்புக்கு விலை உயர்த்தி தருகிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. மக்காச்சோளத்துக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விலை வேண்டும் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அதே போல வந்து இன்னொரு பகுதி வந்து சாத்தனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த சாத்தனூர்ல வந்து கல் மர படிமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய படிமங்கள் கிடைக்கக்கூடிய பகுதி அந்த சாத்தனூர் அப்படிங்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்கள் அதிகமா இல்லாத ஒரு ஊர், ஒரு மாவட்டம். அங்க வந்து பெருசா சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால அந்த கொட்டரை டேமையும் வந்து சரி செய்து அதை ஒரு சுற்றுலா தலமா மாத்தலாம். அதே போல அந்த சாத்தனூர் கல் படிமம் இருக்கு இல்லையா, அதாவது 10 கோடி ஆண்டுகள் பழமையான மரங்களினுடைய படிமங்கள் அங்க இருக்கு. கடல்வாழ் உயிரினங்களோட படிமங்கள் அங்க இருக்கு. 10 கோடி வருஷம் பழமையான படிமங்கள் அது இன்னும் அங்க இருக்கு. அங்க அருங்காட்சியகங்களும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை இன்னும் கூடுதலா பணம் செலவு செஞ்சு அந்த பகுதிகளில் இன்னும் ஆராய்ச்சிகளை செய்து நிறைய சுற்றுலா பயணிகள் வர அளவுக்கு சாலை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து அந்த பகுதியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அங்க ஒரு கடை வச்சு அவங்க பழிச்சுப்பாங்க. வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காக கடை வைக்கிறதும் இல்ல ஒரு ஹோட்டல் வைக்கிறதும். ஸோ அந்த பகுதியில ஒரு வருமானம் என்பது பெருகும். அந்த ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியத்துல குன்னத்துல இருந்து நம்ம அந்த கொட்டரைக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல போயிடலாம். அதே போல இது வந்து அந்த ஏரியா மக்களினுடைய ஒரு கோரிக்கை. அதே போல வேப்பூர் ஒன்றியம் இருக்கு. இந்த வேப்பூர் ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுவேட்டக்குடின்னு ஒரு ஏரியா இருக்கு. அதே போல அந்த திட்டக்குடியில இருந்து அரியலூர் போற அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து முக்காவாசி வந்து இந்த வேப்பூர் ஒன்றியத்துலதான் வருது. அந்த லைன்ல வந்து பெரம்பலூருக்கு நேரடி பஸ் வசதி கிடையாது. நம்ம கிட்ட மக்கள் வச்ச கோரிக்கையே நேரடி பஸ் இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னு நேரம் மருதையான் கோவில்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போயிட்டு இவங்க பெரம்பலூர் மாறணும். சோ அந்த அகரம் சீகூர்ல இருந்து துங்கபுரம் புதுவேட்டக்குடி வழியாக நேரடியாக பெரம்பலூருக்கு வேற இறங்கி மாறாம நேரடியா போற மாதிரி பஸ் வசதி அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. அதே போல செந்துறையில இருந்து புதுவேட்டக்குடி வேப்பூர் வழியாக பெரம்பலூருக்கு நேரடி பேருந்து வசதி வேணும். ஏன்னா இந்த புதுவேட்டக்குடி அப்படிங்கிறது செந்துறையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்லயே வந்துடும். அந்த புதுவேட்டக்குடியில இருந்து பெரம்பலூர் மாவட்டம் தான். அந்த பெரம்பலூர் மாவட்டத்துல வேப்பூர் ஒன்றியத்துல பெரம்பலூருக்கு நேரடி பேருந்து சேவை நிறைய ஊர்களுக்கு கிடையாது. அதே போல பருத்தி வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பகுதி வேப்பூர் அந்த ஏரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பருத்திக்கான கொள்முதல் நிலையங்கள் கமிட்டி அது வந்து அந்த பகுதிகளில் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. ஸோ இது எதுவுமே வந்து இந்த பகுதிகளில் நிறைவேற்றப்படலை. அதே போக செந்துறையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். புதுசா டெப்போ கொண்டு வந்திருக்காரு. அதாவது உலகத்திலேயே 15 நாள்ல ஒரு பஸ் டெப்போ அடிக்கல் நாட்டி 15 நாள்லயே ஒரு பஸ் டெப்போ வந்து திறந்த ஒரே சாதனைங்கிறது நம்ம திராவிட சாதனை தான். இவ்வளவு அவசரமாக
ஏன் வந்து இவரு 15 நாள்ல பஸ் டெப்போ செந்துறைக்கு திறந்திருக்காரு அப்படின்னா, செந்துறைக்கு பஸ் டெப்போ வந்து வரல. இவ்வளவு நேரம் குன்னத்துக்கு போய் பஸ் டெப்போ கொடுத்துட்டாரு. குன்னத்துக்கு கொடுத்த உடனே செந்துறை பகுதி மக்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. என்னடா இது நம்ம ஏரியாவுக்கு பண்ணல, அமைச்சர் வந்து குன்னத்துக்கு டெப்போ வாங்கி கொடுத்துட்டாருன்னு. அதை சரி செய்யணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உடனே அடிக்கல் நாட்டினாரு. 15 நாள்ல ஒரு டெப்போவை ரெடி பண்ணி 30 பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி டெப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, அந்த எலெக்ஷனுக்காக ஒரு நாடகத்தை செய்து விட்டார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அவர் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இப்போ ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு சிவசங்கர். இதுதான் இந்த தொகுதியுடைய இப்போ கள நிலவரம். மாநில அளவுலன்னு பார்த்தீங்கன்னாக்க திமுக வந்து நேற்று ஆட்சிக்கு வந்து பொறுப்பேற்றது, அதனால ஆட்சி பத்து எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னாக்க மக்களுக்கு தெரியலங்கிறது புரியும். ஆனால் திமுக வந்து கடந்த 50 ஆண்டா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறைகள், என்ன செய்யணும், எல்லா விஷயமும் திமுக அரசுக்கு தெரியும். ஆனால் 50 வருஷமா எதுவுமே செய்யலையே. ஒரு சாதாரண ஒரு விவசாயி விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குடும்பம் இன்னைக்கு உலக பணக்கார பட்டியலில் மிகப்பெரிய இடத்துல இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எதையுமே செய்யாமல் அந்த பணத்தை இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டாங்க. இதனால் பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா மக்கள். திமுக அரசு இனி ஆட்சியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி சாதாரண விவசாயிலாம் இனி வரும் காலங்களில் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாவக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா ரேஷன் அரிசியே கிடைக்காத சூழ்நிலாம் உருவாகுது. ரேஷன் அரிசி கிடைக்காத சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு வந்து ரேஷன் அரிசி கொடுக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க திமுக தான் கொடுத்ததா சொல்லி மக்களை ஏமாற்றி அவங்க திமுக வந்து ஆதாயம் தேடிக்கிட்டு மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு திமுக தான் நல்ல ஆட்சி நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நான் குன்னம் தொகுதியில் நான் ஒரு சாதாரண விவசாயி. குன்னம் தொகுதின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் தான். சிவசங்கர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், அவரும் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு எம்எல்ஏவாகல, அவரும் 3 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. எம்எல்ஏவாக இருந்து எந்த பகுதியில் என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியாமையா இருக்குது, எல்லாமே தெரியும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கிராமங்களில் சரியான சாலை வசதி இல்லை, சரியான குடிநீர் வசதி இல்லை, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எதையுமே அவரும் செய்யலை. என்ன செஞ்சார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சின்னு சொல்ல போனாக்க திமுக அரசில் கிடையாது. இவருமே அமைச்சருமே இது ஒன்றும் செய்யலைங்க. பாருங்க, கடைசியாக இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு நல்லா இருக்கிற ரோட்டெல்லாம் பஞ்சர் ஓட்டுற கதையாக அவங்க ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பெருசாக திமுக அரசை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இப்போ ஆலத்தூர் ஒன்றியம் செந்துறை ஒன்றியம் பத்தி பேசியாச்சு. இப்ப வேப்பூர்ல வந்து ஒரு மேம்பால பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. அந்த மேம்பால பிரச்சனை என்ன அப்படின்னா, வேப்பூர் ஒன்றியத்துல லப்பகுடியாடு பக்கத்துல ஆடுதுறை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க இருந்து கடலூர் மாவட்டத்துல பாளையம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த 2 கிராமத்துக்கு நடுவுல வந்து ஒரு மேம்பாலம் கட்டி தரணும். சோ அந்த பகுதியில இருக்க மக்கள் வந்து அகரம் சீகூர் வந்து சுத்திட்டு போற மாதிரி இருக்கும், திட்டக்குடி போகணும் அப்படின்னா. சோ அந்த 2 ஊருக்கு நடுவுல மேம்பாலம் கட்டி தரணும்னு பல ஆண்டுகளா கோரிக்கை இருந்தது. அது பல ஆண்டுகளா இவங்க செய்யவே இல்லை. இப்ப கடைசி நேரத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு அமைச்சர் சிவசங்கர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு அடிக்கல் நாட்டி ஒரு 20 நாள்ல அந்த மேம்பால பணிகளை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்கக்கூடிய அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை தொடங்கிட்டாங்க. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து மக்களை திசை திருப்பணும். இவ்வளவு நாளா செய்யாம 5 வருஷமா மேம்பாலம் கட்டுறதுக்கு எதுவுமே பண்ணாம கடைசி 1 மாசத்துல அடிக்கல் நாட்டி தூண்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதே போல செந்துறையிலிருந்து பெரம்பலூர் வரை அரசு பேருந்து வேண்டும் என்று மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. செந்துறையிலிருந்து நக்கம்பாடி, புதுவேட்டக்குடி, வேப்பூர், எறையூர் சக்கராலை வழியாக பெரம்பலூருக்கு பேருந்து வசதி இயக்கினால் மக்களுக்கு நீண்ட நேர பயணச்சுமை குறுகிய நேரத்தில் சென்று வருவார்கள். அதே போல குன்னம் வட்ட தலைநகரமான மக்கள் வட்ட தலைநகரத்துக்கு செல்வதற்கு அதிக நேரத்தை செலவிட்டு அரியலூர், மதுரை, அகரம் சீகூரிலிருந்து மருதியான் கோயில் போய் குன்னம் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி நேரு வழியாக பேருந்து இயக்கப்பட்டால் இப்படி செல்வார்கள். அதே போல அரியலூர் டு திட்டக்குடி மையப்பகுதியான புதுவேட்டக்குடியில் ஒரு நேஷனலைஸ் பேங்க் ஒன்று அமைத்து கொடுத்தால், மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள நேஷனலைஸ் பேங்க் ஒன்று புதுவேட்டக்குடியில் அமைத்து தருமாறு அமைத்து கொடுத்தால் நல்லா இருக்கும். அதே போல வேப்பூர் காலேஜுக்கு செல்கிற பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால்
பேருந்து வசதி அதிகமாக இயக்கி கொடுத்தால் அதிக மாணவிகள் செல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் மரியான் கோவில் பகுதியிலிருந்து நேராக பெரம்பலூர் புதுவேட்டக்குடி அகரம்சிகூர் வழியாக பெரம்பலூர் செல்வதற்கு பஸ்ஸு 3 பஸ்ஸு மாறி மாவட்ட தலைநகரமான பெரம்பலூர் செல்வதற்கு ரொம்ப சிரமமாக உள்ளது. ஆகையால் மரியான் கோவில் வழியாக பெரம்பலூருக்கு நேரடி பஸ் இயக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியை குறித்து இதுவரைக்கும் வேற ஏதாவது ஒரு மீடியாக்கள் இந்த அளவுக்கு குறுக்கும் நெடுக்குமாக இதை இந்த அளவுக்கு கள ஆய்வு செய்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கள ஆய்வு செய்து நம்மிடம் தரவுகளை அப்படியே கொட்டி இருக்கிறார் பிரகாஷ் அவர்கள். இல்லை, இதை விட வேற ஏதாவது சேனலில் இதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட பண்ணலாம். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு 50-50 சான்ஸ் இருக்குது. மிக வலிமையான ஒரு வேட்பாளராக சிவசங்கர் இருக்கிறார். அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையான கேண்டிடேட்டை அதிமுக கூட்டணி போட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூடவே விஜய் ஃபேக்டர் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி காட்சிகளும் அந்த தீர்ப்புகளும் மக்களுடைய வாக்குகளும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பிரகாஷ் சொல்லியிருக்கார். வேறொரு சட்டமன்ற தொகுதி குறித்து வரும் பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த கள ஆய்வில் ஈடுபட்டு நமக்கு தரவுகளை கொடுத்த பிரகாஷ் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.